வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நேந்திர சிப்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி எப்படி பொரிக்கிறதுன்றதுக்காக இந்த வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேந்திர சிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து தோலை உரிச்சுக்கிறோம். நேந்திர பழத்தை தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து அந்த கட்டரில் மூலமாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து நேராக வந்து ஆயில் ட்ரையரில் வந்து நம்ம பொரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் ட்ரையரோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 7 டின் வரைக்கும் நம்ம வந்து ஆயிலை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அவ்வளோ டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளோயர் வந்து ஆஃப் ஆயிரும். இதோட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரத்தூளை வந்து பவுடரான தூளை வந்து பேலட் மிக்சிங்கில் போட்டு நம்ம சின்ன சின்ன பேலட் மாதிரி, அதாவது சின்ன சின்ன மாட்டுத் தீவனத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி பேலட்டு பீஸ் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி நம்ம எரிக்கிறதுக்கு ப்ளோயிங் டைப்பில் உள்ள மோட்டர் வச்சு நம்ம எரிய கொடுத்துருக்கோம். நம்ம என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சரில் வந்து கட் ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா 5 டன் 6 டன்னுக்கு மேலே கூட நம்ம ப்ரொடக்ஷன் நம்மளால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு இந்த தான் அந்த மரத்தூளோட தான் வந்து நம்ம பேலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது எரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து இதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா எரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு புகையோ எதுவுமே வராது. இதோட கழிவு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மண் மாதிரி கொஞ்சம் தான் வரும். ஸோ இதான் ப்ளோயரு. மோட்ரு ப்ளோயர் எதுக்குன்னா நம்ம ஃபோர்ஸாக ஏற கொடுத்து நமக்கு வந்து காற்று மூலமாக அந்த எரிய வச்சு கண்டினியூவாக எரிய வைக்கிறது. அதே மாதிரி புகை மாய்ச்சர் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிறது. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கிரேடுன்றனால எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் மணிக்கு வந்து ஒரு 500 கிலோ இல்லை 250லேருந்து 500 கிலோ வந்து மணிக்கு எடுத்துடலாம். உங்களோட மேனுவல் ப்ரொடக்ஷனை பொறுத்து இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ட்ரையல் எடுக்கலாம். ப்ளஸ் வந்து இதை பற்றி பை பண்ணணுன்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது கடைசியில் அது மண் மாதிரி வருமா என்னென்ன ஒரு எரிச்சு அந்த பொக்கு போட்ட பின்னாடி இந்த மண்ணை மாதிரி மாறிடும். மண் மாதிரி மண் மாதிரி